இன்னைக்கு குரு பூர்ணிமா, வியாச பூர்ணிமா. எல்லாருக்கும் குருமார்கள் அனைவருடைய ஆசீர்வாதம் அனுகிரகங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நல்லா பிரார்த்தனை பண்ணுவோம். நான் வேத வியாசர் நம்ம நினைக்காம இருக்க முடியாது. வியாசர் தான் நமக்கு, வேதங்கள் தான் நமக்கு பிரமாணம். அந்த வேதத்திலிருந்து தான் நமக்கு கர்மகாண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் வேதம் தான் பிரமாணமாக இருக்குது. நம்மளுடைய லௌகிக வாழ்க்கைக்கும் சரி, ஆன்மீக வாழ்க்கைக்கும் நம்ம வேதத்தை தான் பிரமாணமாக எடுத்திருக்கோம். வியாசர் தான் நமக்கு வேதங்களை வகுத்து தொகுத்து அதை பாதுகாத்து கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம். அவர் ஒரு சம்பிரதாயத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு. பகவத்கீதையாகட்டும், நமக்கு மகாபாரதமாகட்டும், பிரம்மசூத்திரம், புராணங்கள் எல்லாத்தையும் எழுதி நமக்கு இந்த சனாதன தர்மத்தை ரட்சித்து கொடுத்தது வேதவியாசர். மற்றும் நம்மளுடைய அனைத்து குருமார்கள் எல்லாரையும் நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணுவோம். நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு ஸ்லோகம் வரும், துர்லபம் திரயமே வைத்தது தெய்வானுகிரக ஹேத்துக்கம் மனுஷியத்துவம் முமுக்ஷத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயக. வாழ்க்கையில் மனுஷருக்கு 3 கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். துர்லபம் திரயம் ஏத்தது, 3 விஷயம் கிடைக்கிறது. ரொம்ப கோடானு கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் கிடைக்கும். மனுஷியத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயம். நமக்கு மனித பிறவி கிடைக்கிறது ரொம்ப அரிது. அதில் மோட்சம் வேணுங்கிற எண்ணம் வர்றது அரிது. அந்த மோட்சத்தை காட்டி கொடுக்குற குரு கிடைக்கிறது நமக்கு ரொம்ப அரிது. மேலான புண்ணியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நல்ல குருமார்கள்கிட்ட நல்ல பாடம் தொடர்ந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த சாஸ்திரத்துக்கு நமக்கு எந்த விதமான நன்றி கடன் நம்மளால் கொடுக்க முடியாது. நம்ம கையில் இதை பார்க்குறோம், துச்சமாம் தடைகள் 3 தொடராமல் சொரூப ஞான நிஷ்டனாய் இருக்கில் ஈது செய்யும் உதவியாம். இதுதான் நம்ம குருவுக்கு கொடுக்கக்கூடிய குரு தட்சணை. அவரோட வாக்கியத்தை நம்ம வாழ்வதன் மூலமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும். இதற்கு எந்த விதமான நன்றி கடனுமே நம்மளால் செலுத்த முடியாது. சின்மயானந்த சாமி சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் அவருக்கு குரு தட்சணை கொடுக்குறதுக்கு எவ்வளவுன்னு கேட்டார். அவர் சொன்னார், யூ காண்ட் அஃபோர்டு, உன்னால் இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது. அதாவது பணத்தால் வாங்கவே முடியாத ஒரு செல்வம் இந்த ஞான செல்வம். இது நமக்கு நன்றாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை நல்லா பயன்படுத்தி நம்ம இதை நம்முடைய வாழ்க்கை மயமாக ஆக்கணும். அதுக்கு அனைத்து குருமார்களுடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம இன்றைக்கி நன்றாக மனமாற பிரார்த்திச்சுட்டு கிளாஸை தொடங்கணும். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், குரு சிஷ்யர் சம்பாதரமுமாக தான் நமக்கு இந்த கைவல்ய நவநீதம் தொடங்கி இருக்குன்னு பார்த்தோம். முதல்ல சிருஷ்டியை தொடங்கினார். அந்த சிருஷ்டியில் இருக்கின்ற அந்த மாயையில் இருக்கிற 2 சக்தியை பற்றி பார்த்துட்ருக்கோம். மாயையில் 2 சக்தி இருக்குது, விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. அப்போ சிஷ்யன் கேள்வி கேட்குறான், விக்ஷேப சக்தி தான் ப்ராப்ளம், அதனால தான் எனக்கு எல்லா கஷ்டமும் எனக்கு இதனால தான் வருது அப்படின்னு சொல்லும்போது குரு என்ன சொல்கிறாரு, உண்மையிலேயே விக்ஷேப சக்தினால பிரச்சனை கிடையாது, ஆவரண சக்தி தான் பிரச்சனை. பிரச்சனை மற்றவங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட தான் பிரச்சனை. அந்த மாயா சக்தியில் அந்த விக்ஷேப சக்தி என்ன பண்ணுது, இந்த உலகத்தை தோற்றுவிக்கும். நல்ல வெரைட்டியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சிருஷ்டியை உண்டு பண்ணிடுச்சு. அந்த ஆவரண சக்தி என்ன பண்ணுது, அந்த தோற்றத்தை உண்மைன்னு ஒரு எண்ணத்தை நமக்கு உண்டு பண்ணுது. அதன் காரணமாக என்ன செய்கிறோம், நம்ம அந்த சிருஷ்டியை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். 2 விஷயம் பார்த்தோம். மாயையில் 2 சக்தி இருக்குது. மாயையை மாயையால் மாய்ப்பற்றினை. இப்போ இந்த மாயையிலேருந்து நம்ம எப்படி வெளிவர்றது? சரி, இப்போ மாயைன்னு இருக்குது, சிருஷ்டி பண்ணிட்டார் பகவான், விக்ஷேப சக்தி வந்துருச்சு, நம்மளுடைய உணர்வு விழி குருடாம் வண்ணம் நம்மளும் என்ன ஆகிட்டோம், நம்ம அஜ்ஞானத்தின் காரணமாக நம்மளும் பந்தத்தில் மாட்டிக்கிட்டோம். இப்போ எப்படி வெளிவர்றது அப்படிங்கிறதுக்கு அந்த கதை சொன்னார்னு பார்த்தோம். 10ஆம் அவன் கதை பார்த்தோம். மாயையில் 7 அவஸ்தைகள் இருக்குது. எப்படி நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் இருக்க அந்த படிப்படியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல்ல எடுத்தோடனே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன அப்படின்னு நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம்னா, அஜ்ஞானம்தான் காரணம். ஏன்னா சிருஷ்டியில் படைக்கும் போதே, அதனால தான் நம்ம படைப்பை நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கணும். படைக்கும் போதே என்ன ஆயிருக்கு, ஜீவன் படைக்கும் போதே அஜ்ஞானத்தோடு படைக்கப்பட்டிருக்கின்றான். என்ன அஜ்ஞானம், நான் உடம்புங்கிற அஜ்ஞானத்தோடு தான் எல்லாருமே பிறக்கிறோம். தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களை தாம் கன்ற ஞானிகள் தமிழ். இறைவனுக்கும் ஞானிகளுக்கும் மட்டும்தான் அந்த மறைப்பாற்றல் இல்லை. அப்போ
அப்போ எல்லாருக்குமே இருக்கின்ற அந்த பிரச்சனை என்ன? பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஞ்ஞானம். ஃபஸ்ட்டு காரணம் என்னது? நான் உடம்புன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய இதை மறந்துடுறேன். நான் யாருங்கிறது எனக்கு மறந்து போச்சு. பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஞ்ஞானம். அடுத்து என்னது? பரன் இல்லை காணோம் என்று பகர்தல் ஆவரணம் மூடல். அது என்னாச்சு? ரெண்டாவதா மெய்ப்பொருள் ஒன்று இல்லை, நான் காணவில்லை, இருந்தால் தெரியாதா அப்படின்னு என்ன பண்ணுறோம்? பேசுறது ஆவரணம், நம்ம அறிவு மறைக்கிறது. அப்புறம் அடுத்து அதனால் என்னது? நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். ஆவரண சக்தி காரணமாக என்ன பண்ணிடுறேன்? நான் என்ன உடம்பா நினச்சிடுறேன், என்ன தேகமாக நினச்சிடுறேன், அப்புறம் என்ன ஜீவனான்னு நினைக்கிறேன். நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். அப்புறம் என்னது? அதுக்கப்புறம் நமக்கு ஒரு புண்ணியத்தின் காரணமாக குரு வர்றார். குரவன் வாக்கியம் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். குரு என்ன சொல்கிறார்? உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடுமில்லைன்னு மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறார். சொன்ன உடனே நமக்கு என்னது? அந்த பிரம்மம் இருக்கு அப்படின்னு அந்த ஞானம் வருது. மெய்ப்பொருள் ஒன்று இருக்கு, ஆத்மான்னு ஒன்று இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறோம்? முதல்ல ஆத்மான்னு ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு முதல்ல புரியுது, ஏற்றுக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு பேர் பரோட்ச ஞானம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது நமக்கு? அபரோக்ஷ ஞானம். தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் காணாதல் அபரோக்ஷ ஞானம். நல்லா அதுக்கப்புறம் குரு முறையாக சொல்லி கொடுக்குறார். உண்மையிலேயே நீயே தேடுகின்றவனே தேடப்படும் பொருளாக இருக்கின்றாய், நீதான் அந்த 10ஆம் அவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த நிம்மதியை நீ நிறைவை வெளிய பொருள்களில் தேடிக்கிட்டே இருந்தியோ அது உன்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? புரிய வைக்கிறார். சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோக்ஷ ஞானமாகும். கர்த்தனா ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல். அதன் காரணமாக என்னது? தான் ஜீவன்கிற எண்ணத்தை முழுமையாக விட்டு ஒழித்து விடுகின்றான். ஏன்னா ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம், அதுதான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. இப்போ இதன் அபரோக்ஷ ஞானம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? அவனுக்கு ஜீவன்கிற எண்ணத்தை விட்டுறான். அது காரணம். ஜீவனாக தன்னை நினச்சான், இப்போ நான் ஜீவனுங்கிற எண்ணத்தை விட்டதன் காரணமாக என்னாச்சு? அந்த ஜீவாத்ம புத்தி முழுமையாக போனதுனால துக்கம் போதல். அத்துவிதம் தானாதல் அபரோக்ஷ ஞானமாகும். கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல். முத்தனாய் எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தமாவே. அதனால் அவனுக்கு என்ன இருக்குது? ஒரு நிறைவு. எதுக்காக பிறந்தோம் அப்படின்னா அந்த பிறவி பயனை அவன் அடைந்து விட்டான் அப்படின்னு இந்த கதையை சொல்லி குரு சொன்ன உடனே சிஷ்யன் கேட்குறான், எனக்கு கதை நல்லா புரியுது, எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு அதான் பார்த்துட்டு அவர் அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறார். தசமுமான் தன்னை கண்டாற்போல் சத்குரு மூர்த்தியே என் நிஜவணிவினை யான் காண நீர் காட்ட வேணும். 10ஆம் அவன் எப்படி தானே 10ஆம் அவன் புரிஞ்சுக்கிட்டானோ அதுபோல் நான் பிரம்மங்கிறது எனக்கு நல்லா புரிகிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு உடனே அவர் தத்துவமசிங்கிறத சொல்ல தொடங்க போகிறார். சுசி பெறும் லட்சியார்த்தம் தொம்பதம் தத்பதங்கட்கு அசிப்பத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய். அந்த நீங்கிற பதத்துக்கும் அதுங்கிற பதத்துக்கும் இருக்கிறாய் என்கிற பதத்துக்கும் ஆழமான அர்த்தம் இருக்குது. அந்த உண்மையில் இந்த ஜீவாத்மாவே பரமாத்மா அப்படின்னு சாஸ்திரம் ஆழமாக சொல்லி கொடுத்துருக்கு. அதை நீ மேலோட்டமாக புரிஞ்சிக்கக்கூடாது, ஆழமாக புரிஞ்சுக்க அப்படிங்கிறத சுசி பெறும் லட்சியார்த்தம். லட்சியார்த்தம்னா என்னது? உட்பொருள். அதனுடைய உட்பொருளை நீ புரிஞ்சிக்கணும். இறைவனை பற்றின உட்பொருளுக்கும் ஜீவன்கிறதனுடைய உட்பொருளும் உனக்கு நன்றாக புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எப்படி ஆகாசம் இருக்குது, அந்த ஆகாசத்தை குடத்துக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்குது, குடத்தில் இருக்க தண்ணியில் ஒரு ஆகாசம் இருக்குது, மேகத்தில் ஒரு ஆகாசம் இருக்குது, அந்த மேக ஜலத்தில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம் இருக்குது. நம்ம நம்பர் எண்ணும்போது 4 ஆகாசம் வருது, ஆனால் இருக்கிறது என்னது? ஒரே ஒரு ஆகாசம். அதுபோல் இந்த ஜீவாத்மா பரமாத்மா, அந்த இறைவன் ஜீவன் 2 பேருக்கும் உபாதி அடிப்படையில் வேறு வேற இருக்காங்க. குடத்துக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்குது, இந்த செவத்துக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்குது. இந்த செவத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் பெரிய ஆகாசம், அந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் சின்ன ஆகாசம். உண்மையில் 2க்குள்ளே இருக்கிறது என்னது? ஆகாசம். அதுபோல் இந்த ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்கிறோம், 2க்குள்ளே இருக்கிற அந்த ஆதாரமான பொருள் ஒன்று தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு
எங்குமாம் பிரம்மம் ஈசன் நன்னும் கூடஸ்தன் ஜீவன் நான்கும் சைத்தன்யமாமே அப்படின்னு முடிச்சார். அந்த அந்த மெய்ப்பொருள் சர்வ வியாபியாக எல்லா இடத்துலையும் இருக்கும்போது அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? பிரம்மம்னு சொல்கிறோம். ஒரு உடம்புல அது வெளிப்படும் போது என்ன சொல்கிறோம்? அதை கூட்டஸ்தன். கூட்டஸ்தன்னா மாறாமல் இருப்பவன். இன்னொன்று ஆத்மான்னு போட்டுக்கிறோம். சர்வ வியாபியாக இருக்கும்போது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கின்ற அந்த பிரம்மத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? பிரம்மம்னு சொல்கிறோம். ஏன் உடம்புல ஒரு உடம்புல வெளிப்படுகின்ற அந்த பிரம்மத்துக்கு ஆத்மா அல்லது கூட்டஸ்தன்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். பூச்சிய ஈசன் சீவன் புதல் புகழ் பதம் இரண்டினருக்கும் வாச்சியம் லட்சியம்தான் மலமிலா பிரம்மம் ஆன்மா. காய்ச்சிய பாலில் நெய் போல் கடைந்து கலந்து ஒன்றாம் கடைந்தெடுக்கும் ஆச்சியம் என்ன? உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே அப்படின்னு. என்ன அவன் கேட்டான், என்னை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? பத்தாம் அவனா நான் எப்படி பத்தாம் அவன் தன்னைத்தான் புரிஞ்சுக்கிட்டானோ அதுபோல் என்னை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, எப்படி பாலில் உள்ளே என்ன இருக்குது? வெண்ணெய் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறோம்? பாலை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறோம். பாலையும் வெண்ணையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சொல்ல மாட்டோம். புரிஞ்சுக்கிறோம். நம்ம அந்த பாலை என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அதை காய்ச்சி அப்புறம் புற ஊற்றி அப்புறம் அதை கடைஞ்சி அதில் வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக்கணுன்னா என்ன பண்ண முடியும்? அதில் நெருப்பு வரும். பாலை ஊற்றி நெருப்பு போட முடியுமா? போட முடியாது. இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுனா அதுக்குள்ளே அது ஒளியேற்றும் சக்தி அதுக்கு இருக்குது. அதுபோல் என்ன பண்ணுற நீ? இந்த தத்துவமசி அப்படிங்கிற அந்த மகா வாக்கியத்தை நீ என்ன பண்ணணும்? பூச்சிய ஈசன் ஜீவன், பூஜிக்கப்படுகின்ற அந்த ஈஸ்வரனையும் பக்தனாகிய அந்த ஜீவனையும் என்ன பண்ணணும்? நீ மேலோட்டமாக நீ என்ன பண்ணக்கூடாது? விசாரம் பண்ணக்கூடாது. ஆழமாக விசாரம். அதுக்கு என்ன பண்ணணும்? நீ வாச்சிய லட்சியம், வாச்சியார்த்தமாக நீ பார்க்கும்போது இறைவன் மேலானவர், சர்வஜன், அவர் சர்வசக்திமான், அவர் சிருஷ்டிகர்த்தா. நான் யார்? ஜீவன் யார்? படைக்கப்பட்டவன், அல்பஜன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்போ பார்த்தாலும் இதை கொடு அதை கொடுன்னு குறை கேட்டுகிட்டே இருப்பேன். நான் வந்து இது வேணும் அது வேணும் என்ன பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ஜீவன் என்ன பண்ணுறான்? என்ன என்னோட பிறப்பை எப்படி இருக்குது? அபூர்ணத்தோடு தன்னை இணைச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகும்? நமக்கு எப்போ பார்த்தாலும் அந்த அல்பஜனாக இருக்கும். அந்த ஜீவனுக்கும் மேலான அந்த இறைவனுக்கும், நித்திரை திருப்தனாக இருக்கின்ற அந்த இறைவனுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து ரெண்டும் ஒன்று நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா லட்சியார்த்தத்தின் மூலமாக தான் சொல்ல போகிறோம். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்ன பண்ணணும்? எப்படி வெண்ணெய் எடுத்து நெய் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? நீ மெனக்கெடணும். ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது மாதிரி என்ன பண்ணுற நீ? இதை கடைஞ்சி எடுக்கணுங்கிற. என்ன பண்ணுறோம்? இந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை எப்படி கடைய போகிறோம்? புத்தினால் கடையணும். அது என்ன பண்ணுறோம்? கடைகிறதுனா விசாரம் பண்ணுறது. விசாரம் பண்ணி என்ன பண்ணுறோம்? அந்த வெண்ணெய் எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் என்ன வேண்டியது இருக்குது? காய்ச்சும் போது கசடெல்லாம் இருக்குது. அது மாதிரி நம்ம கசடெல்லாம் தள்ளி விட்டுட்டு என்ன வருது? உள்ளேருந்து வெண்ணெய் வருது. அது மாதிரி என்ன பண்ணுவோம்? நமக்குள்ளே கசடு இருக்குது. என்ன இருக்குது? நான் உடம்பு, நான் மனசு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அதுக்குள்ளே எல்லா குப்பையெல்லாம் சேர்த்து போட்டிருக்கோம். அதை என்ன பண்ணணும்? இனிமேல் அதை மலமிலா பிரம்மம் ஆன்மா. அந்த ஆன்மாவும் பிரம்மத்துக்கும் என்ன கிடையாது? அது எந்த விதமான அழுக்குமற்றதாக இருக்கின்றது. ஆனால் ஜீவன்னு வரும்போது என்னது? இந்த உபாதியோடு சேரும்போது என்னது? எல்லா அழுக்கும் சேர்ந்துது. அதனால் என்ன பண்ணணும்? நம்ம கடைந்து எடுத்து ஆச்சியம் என்ன? கடைந்தெடுக்கும் ஆச்சியம் என்ன? என்னென்னா போல நீ வெண்ணெய் பாலை கடைஞ்சி தயிராக்கி என்ன பண்ணுறோம்? வெண்ணெய் எடுக்கிற அந்த நெய் எடுக்கிறது, அந்த வெண்ணெய் எடுக்கிறது மாதிரி நீ என்ன பண்ணு? உன்னை நீ அறிந்து பிரிந்து கொள்ளே. பிரிந்து கொள்ளேன்னா பிரிச்சுக்கோ. எப்படி? புத்தினால் உன்னை நீ யார் என்று பகுத்து அறிந்து புரிந்து கொள்வாயாக. அது மெத்தட் சொல்கிறார். எப்படி பிரிக்கிறது அப்படின்னு இந்த கைவிலை நாணயத்தில் வேத நம்ம தைத்திரிய உபநிஷத்தில் பார்த்துட்ருக்கோம். அங்கே கடுக்கு முடுக்குன்னு இருக்குது. அந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது அதை ஒரு ஈஸியாக எளிமையான வார்த்தையில் சொல்கிறார். எப்படி பிரிக்கிறது? பிரிவது எப்படி என்ற கால் முதல்ல என்ன பண்ணிக்கோ? பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். என்ன பண்ணக்கூடாது? உனக்கு நான் இந்த உடம்பு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. இந்த நான்கிற எண்ணம் தான் நமக்கு வாழ்க்கை பூரா நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை இந்த நான்.
சாஸ்திரம் மாற்றத்தை கொண்டு வர விரும்புவது இந்த நானில் தான் நமக்கு மாற்றத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். என்ன பண்ணுவோம், சரியான சில என்ன சொல்லுவோம், நான் சாப்பிட்டேன் அப்படிம்போம். நானா சாப்பிட்டேன், உடம்பு தான் சாப்பிட்டேன். எனக்கு பசிக்குது அப்படிங்கிறோம். உண்மையிலேயே உடம்புக்கு தான் பசிக்குது. அப்புறம் என்ன சொல்கிறோம், நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறோம். அப்போ என்ன அது, அப்போ எதோட சேர்ந்துக்கிறோம், நான் மனசோட சேர்ந்துக்கிறேன். எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கு புரியல, புத்திக்கு தான் புரியலை. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி அந்த நானை நம்ம பலவித அர்த்தத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சில நேரம் உடம்பை குறிக்கிறதுக்கு நான் சொல்கிறோம், நேரம் என்ன பண்ணுறோம், மனசை குறிக்கிறதுக்கு நான் சொல்கிறோம், புத்தியை குறிக்கிறதுக்கு நான் சொல்கிறோம். இப்போ சாஸ்திரம் என்ன, அறிவினால் பிரித்து கொள்ளேன்னு அதுதான் சொல்லியிருக்கு. நம்ம பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அறிவினால் தான் பிரித்து தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே தெரியுது. நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா உடம்பு தான் ஊருக்கு போச்சு அப்படின்னு என்ன பண்ணுறோம், அறிவில் தான் பிரித்து புரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே நம்ம அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதை இன்னொரு ஆங்கிளில் நீ யோசிஞ்சு நம்ம நேரம் போட்டு அப்படியா அப்படின்னு என்ன பண்ண, லட்சியார்த்தம் வாட்சியார்த்தம், இது லட்சியார்த்தம் இது வாட்சியார்த்தம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறது இல்லை, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ என்ன புத்தி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ என்ன பண்ணுறோம், அதை நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிறோம். இதை நீ இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த விஷயத்துக்கு நீ உபயோகப்படுத்து. பிரிவது எப்படி என்ற கால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். இப்போ உடம்பு அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதை நீ புரிஞ்சுக்கிட்டு அதோட சேர்த்து என்ன பண்ணுறோம், நம்ம இந்த உடம்போடு வர்ற உறவுகள் எல்லாம் என்னது, ஒரு இன்ஜினு அப்புறமாட்டி பின்ன பெரிய கேரேஜ் எல்லாம் இருக்கிற மாதிரி என்னது நமக்கு. நான் இந்த உடம்பை தொடங்கின உடனேயே என்ன ஆயிடுது, நம்மளுடைய எல்லா உறவு இன்ஜினு என்ன ஆயிடுது, நம்மளோட அதனுடைய சேர்த்து இழுக்க தொடங்கிடுறோம். எண்ணங்களில் அப்படி ட்ரெயின் மாதிரி அந்த உறவு மட்டுமா வருது, அந்த உறவில் உண்டாகின்ற சுகம் துக்கம் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அதோட நான் சேர்த்துக்கிறேன் நான். அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அந்த அறிவினை கொள்ளல் வேண்டும். முழுமையாக அந்த தேகாத்ம புத்தி, நான் தேகம்ங்கிற எண்ணத்தை விற்று அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறாரு, அது என்னது, ஐம்பூத விகாரம். அது வேற ஒன்றும் கிடையாது. ஐம்பூத விகாரம் இந்த பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாற்றம்தான். ஏற்கனவே பார்த்தோம் நம்ம சிருஷ்டியில் காரணம் அந்த பஞ்சபூதம், காரியங்கள் இந்த ஐம்பூத விகாரம் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இந்த காரியம் முழுவதும் அந்த காரணம்தான் நிறைஞ்சிருக்கு. இந்த சரீரம்ங்கிறது பஞ்சபூதம் தான், ஐம்பூத விகாரம். அடுத்து வெறியது ஒரு துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனும் நீ அல்லை. இன்னும் ஆழமாக பார்க்கும்போது மூச்சு போயிட்டுருக்கே, இந்த மூச்சு தான் நானா அப்படின்னு ஒரு எண்ணம். நான் உயிரா, ஏன்னா உயிர் போயிடுச்சின்னு சொல்கிறோம். இறந்தோன்னே என்ன பண்ணுறோம், உயிர் போயிடுச்சிங்கிறோம். அப்போ உயிரா, அப்போ நான் உயிரா அப்படின்னு என்ன வரும். இப்போ சாஸ்திரம் என்ன சொல்ல, அது என்னது, வெறும் சும்மா துருத்தி. அது என்னது, காற்றை ஊற்றுற துருத்தி தான் அது. அந்த பிராணங்கிறது அது என்னது, ரஜோகுண விகாரம். சிருஷ்டியில் படிக்கும்போது படிக்கிறோம், மாயையில் இருக்கிற அந்த ரஜோகுணத்தினால உண்டான அந்த மாறுபாடு தான் எனக்கு மூச்சு அடக்கிதுன்னு சொல்கிறேன். நான் மூச்சு அடக்கிதுன்னு சொல்கிறது யார், எனக்கு மூச்சு வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறோம், மூச்சு விட முடியல அப்படின்னு. இப்போ அதை பார்ப்பவன் அதுக்கு வேறானவனாக இருக்கின்றான். அப்போ நீ யார், மூச்சை பார்க்கின்ற நான் இதுக்கு வேறானவன். இப்போ என்ன பண்ண, உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகுது சாஸ்திரம். ஒவ்வொரு இதுக்கு பேர் கோஷம்னு பேர். ஒன்று முதல்ல தொடங்கும் போதே சொன்னான், கோஷ பாச பின்னலை சின்னமாக்கி அப்படின்னா. என்னது கோஷம்னா என்னது, கவர், மறைப்பு. இப்போ நான் உண்மையிலேயே ஆத்மஸ்வரூபம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என் மேலே நான் என்ன உடம்பா நினச்சிக்கிறேன். அது என்ன, அது ஒரு திரை மாதிரி என்ன மறைக்குது, என்னுடைய ஸ்வரூபத்தை மறைக்குது. நான் அம்மா அப்படின்னு நினச்சேன், நான் உடம்புன்னு நினச்ச உடனே என்ன ஆயிடுறேன், நான் அதுலேருந்து விலகி வந்துடுறேன். என்னுடைய ஸ்வரூபத்துக்கும் எனக்கும் ஒரு திரை வந்துடும். அப்போ என்ன பண்ணுறோம், அறிவினால் நான் உடல் அல்ல அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், அந்த திரையை கலட்டி போட்டு. அப்புறம் அடுத்து என்ன, அது நான் பிராணன் அப்படின்னு நினைக்கிறேன், நான் உயிருன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுது சாஸ்திரம் என்ன சொல்லுது, அது என்னது, வெறும் துருத்தி. அது என்ன செய்யுது, உள்ள மூச்சு இழுத்து என்ன பண்ணுது, காற்று உள்ளே வெளியே போயிட்டு இருக்கு. அதனால என்ன கிடையாது, நீ அதுவும் அல்ல, பிராணன் நீ அல்ல அப்படின்னு என்ன பண்ணிடுச்சு, ரெண்டு கோஷத்தை நம்ம தாண்டிட்டோம். அடுத்ததில் மூணாவது பார்ப்போம், 68 தொடங்குங்க.
கரணமாம் மனது புத்தி கர்த்தாவாம் அவை ஆன்மாவோ கரமுல 2 கோஷம் சத்துவ குணவிகாரம் வரமறு துயிலானந்த மயனையும் நான் எண்ணாதே விரவிய தம அஜ்ஞான விருத்தியின் விகாரமாமே. கரணமாம் மனது புத்தி கர்த்தாவாம் அவை ஆன்மாவோ தரமுள்ள 2 கோஷம் சத்துவ குணவிகாரம் வரமறு துயிலானந்த மயனையும் நான் எண்ணாதே விரவிய தம அஜ்ஞான விருத்தியின் விகாரமாமே. அடுத்து இன்னும் ஆழமாக கூட்டிட்டு போகுது. கரணமாம் மனது. மனது என்னது? நம்மளுடைய கரணம். கரணம்னா கருவி. அந்த கரணம் அப்படிங்கிறோம். அந்தனா உள்ள உட்கருவி. இப்போ எப்படி நம்ம எழுதுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? பேனா யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி ஒன்றுக்கும் சாப்பிட்றதுக்கு பிளேட் யூஸ் பண்ணுறோம், டம்ளர் யூஸ் பண்ணுறோம். அதுபோல் மனது அப்படிங்கிறது நமக்கு உள்ளே இருக்கின்ற ஒரு கருவி. நம்ம விவகாரம் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கின்ற ஒரு கருவி. புத்தி கர்த்தாவா? புத்தி தான் என்னவா இருக்குது? அதை ஆட்டுவிக்கும் கர்த்தாவாக இருக்கின்றது. அவை ஆன்மாவா அப்படின்னு கேட்கு. அவை ஆன்மாவா? இல்லை, அது ஆட்சேபார்த்தம். அவை ஆன்மாவா? ஏன் இல்லைன்னு சொல்கிறோம்? என் மனசு சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மனசு சரியில்லைன்னு அதை பார்க்குறதே இதுக்கு வேற ஒருத்தன் இருக்கான். எனக்கு புத்தியே இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். அப்போ என்ன அர்த்தம்? அதை புத்தியை பார்ப்பவன் ஒருத்தன் இருக்கான். அப்போ என்ன கிடையாது? மனமாகிய கரணமோ ஆன்மா கிடையாது. அதை ஆட்டுவிக்கின்ற புத்தியும் ஆன்மா கிடையாது. இப்போ அவையெல்லாம் என்ன? தரமுல 2 கோஷம். அது 2 என்ன பண்ணிட்டு இருக்கு? உன்னைய நான் நீ நினைக்க வைக்குது. உன்னை தப்பா நினைக்க வைக்குது. என்ன பண்ணுற நீ? சில நேரம் மனசோடு சேர்த்துக்கிட்டு அதில் இருக்க துக்கத்தை எல்லாம் என்னுடையதுன்னு நினைக்க தொடங்கிட்டு. இப்போ தரமுள்ள 2 கோஷம். அவை 2 என்னதான் இருக்குது அப்படின்னா, அந்த புத்தியும் மனமும் தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கின்றது. அதனால தான் தரமுள்ள 2 கோஷம். நம் மனது நன்றாக இருக்குது, நம்மளுடைய புத்தி நன்றாக இருக்குன்னா தான் நமக்கு நல்ல ஒரு தரமான வாழ்க்கை கிடைக்கும். ஒரு 50 ரூபா ஒரு பேனா வாங்கினா நமக்கு ஒரு 50 ரூபா இருந்தால் தான் ஒரு பேனா வாங்க முடியும். அதுபோல் இந்த உடம்பாகட்டும், பிராணனாகட்டும், மனமாகட்டும், புத்தியாகட்டும், இது எல்லாமே நமக்கு எவ்வளோ புண்ணியம் இருக்கோ அதுக்கு தக்கபடி தரமான பாடி கிடைக்கும். நமக்கு அழகான பாடி, சில பேருக்கு அழகான பாடி இருக்கும், ஆரோக்கியம் இருக்காது. சிலருக்கு ஆரோக்கியம் இருக்கும், அழகு இருக்காது. சிலருக்கு அழகு ஆரோக்கியம் இருக்கும், அறிவு இருக்காது. சிலருக்கு அழகு ஆரோக்கியம் அறிவு இருக்கும், நல்ல குணம் இருக்காது, நல்ல மனசு இருக்காது. அதெல்லாம் என்ன? அது எல்லாம் தரம் உள்ளது. இப்போ இந்த மனதும் புத்தியும் தான் நம்மளுடைய தரத்தை ரொம்ப நிர்ணயிக்கிறது. யார் ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்களோ, மன அடக்கத்தோடு இருக்காங்களோ, அவங்க நல்ல தரமானவர்களாக இருப்பாங்க. இப்போ தரமுள்ள அவை 2 என்னவா இருக்குது? சத்துவகுண விகாரம். சிருஷ்டியில் படிக்கும்போதே பார்க்கணும், நம்ம சத்துவகுணத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டது. இதை தாண்டி நம்ம பார்க்கும்போது இவை எல்லாமே அறிபவன் அறியப்படு பொருள் அப்படின்ற அந்த திருஷ்ய விவேகத்தின் மூலமாக உடல் என்னால் அறியப்படுகின்றது, அதனால் நான் உடல் அல்ல. பிராணன் என்னால் அறியப்படுகின்றது, அதனால் நான் பிராணன் அல்ல. மனம் என்னால் அறியப்படுகின்றது, அதனால் நான் மனம் அல்ல. புத்தி என்னால் அறியப்படுகின்றது, அதனால் நான் புத்தி அல்ல. என்ன பண்ணிடுறோம்? இதை ஒன்னொன்னையா நிஷேதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொன்று என்னால் பார்க்கப்படுகின்றது. தூக்கத்தில் என்ன பண்ணுறோம்? நான் நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்கிறேன். நல்லா தூங்குனேன். இப்போ என்ன கேள்வி கேட்குறோம்? நீ தூங்குனன்னு உனக்கு எப்படி தெரியும்? தூக்கத்தில் நீ இருந்தன்னு எப்படி தெரியும்? அந்த தூக்கத்தை பார்த்தவன் ஒருத்தன் இருக்கின்றான்னு சாஸ்திரம் சொல்லுது நமக்கு. அதில் தான் நமக்கு என்ன பண்ணிடுறோம்? கொஞ்சம் தூக்கமாக கிளாஸில் தூக்கம் இருந்தாலும் முழிச்சுடுறோம். ஓ அப்படியா, தூக்கத்தை பார்க்குறவன் ஒருத்தன் இருக்கான்னு, அவன் யாரு அப்படி? என்னது வாழ்க்கையில் இவ்வளோ நாள் வாழ்க்கை பூரா தூங்கி இருக்கோம்,
ஆனால் தூக்கத்தை ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தேங்கிறது நமக்கு தெரியாமே தூங்கிட்டு இருந்திருக்கவே அப்படின்னு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சாஸ்திரம் யோசிக்க வைக்கும். என்ன பண்ணுது, வரமறு துயில் ஆனந்தமயனையும் நான் எண்ணாதே. அதுக்கு தூக்கத்துக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கு, அதுக்கு ஆனந்தமயன் அப்படின்னு என்னது, ஒரே சுகமான தூக்கம். தூங்கிட்டு எனக்கு சுகம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. சுகத்துக்காக என்ன பண்ணுறோம், தூங்க போகிறோம். இப்போ அதை சின்ன சொல்லுது, அது ஒரு மறைப்பாக இருக்கின்றது. ஏன்னா அந்த தூக்கத்தை, அந்த ஆனந்தத்தை பார்ப்பவன் அதுக்கு வேறானவன். சாஸ்திரம் அதை நுணுக்கமானவன் கூட்டிகிட்டு போகுது. இப்போ நீ தூங்கும்போது அந்நேரம் என்ன இருக்குன்னு உனக்கு, அந்த மனமெல்லாம் ஒடுங்கி போயிருக்கு. இப்போ மனமற்ற நிலையில் இருக்கும். அப்போ அந்நேரம் நமக்கு ஆனந்தமும் இருக்குது, அஜ்ஞானமும் இருக்குது. அஜ்ஞானம் இருக்குன்னா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் யாருங்கிறதே எனக்கு தெரியல, நான் இருக்கேனாங்கிறதே தெரியல. தூக்கத்தில் நான் இருக்கேனாங்கிறதே தெரியல, விழிப்பில் நான் யாருங்கிறது தெரியல. ரெண்டு விஷயம். இப்போ நமக்கு இதில் என்ன இருக்குது, நமக்கு அஜ்ஞானமும் இருக்குது, இன்னொன்று ஆனந்தமும் இருக்குது. அதனால நம்ம வரமறுத்துயில்னா வரன் அப்படின்னாலே, வரன் பார்க்குறோம் அப்படின்னாலே செலக்ட் பண்ணுறது. வரம், எனக்கு வரம் வேணும் அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுப்பதுக்கு பேர் வரம். இப்போ தூக்கத்தில் நம்ம எந்த செயலையும் தேர்ந்தெடுக்கவே முடியாது. நான் தூங்கிட்டே பாடம் படித்தேன்னு சொல்ல முடியாது, பாடம் படிச்சுக்கிட்டே தூங்கினேன். தூக்கத்தில் என்ன பண்ண முடியாது, எந்த காரியமும் நம்மளால் பண்ண முடியாது. வரமறுத்துயில் ஆனந்தமயனையும் நான் எண்ணாதே. அந்த ஆனந்தத்தை பார்க்கின்றான், அதுக்கு வேறானவனாக இருக்கின்றேன். அது என்னது, விரவிய தம அஜ்ஞான விருத்தியின் விகாரமாமே. உண்மையிலேயே அது என்னது, தூக்கம் என்பது என்னது அப்படின்னா அஜ்ஞான விருத்தி, தன்னை மறந்து இருக்கின்ற ஒரு நிலை. அந்நேரம் என்ன மறந்து இருக்கேன், ஆனால் முழிச்சதுக்கப்புறம் நான் என்ன மறந்து இருந்தேன் அப்படின்னு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். நான் முழிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன், அந்நேரம் எனக்கு தெரியல. ஆனால் தூங்கி முழிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் சுகமாக தூங்கினேன், நான் பட் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், என்னை எழுப்பி விட்டேன்னு சொல்லுவோம். நல்லா தூங்கிட்டு இருந்தேன், ஒரு ஃபோன் வந்துச்சு, எனக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுறோம். அப்போ அந்நேரம் நான் என்னை மறந்து இருக்கின்றேன், இன்னொன்று சுகமாக இருக்கின்றேன். அதுவும் என்ன கிடையாது, நான் கிடையாது. இதுவும் அது என்னது, அஜ்ஞான விருத்தியின் விகாரமாமே. அது என்னது, அஜ்ஞானத்தோட கூடியது. இப்போ நம்ம ஆத்மாவாகிய என்னை நான் 5 விதத்தில் மறைக்கப்பட்டிருக்கேன். ஒன்று, நான் என்ன நினைக்கிறேன், என்ன உடம்பாக நினச்சிட்டேன் அப்படின்னா நான் என்ன ஆத்மாங்கிறதுலேருந்து ஒரு திரை போட்டுட்டேன்னு அர்த்தம். நான் என்ன உடம்பாக நினச்சிடுறேன், நான் என்ன பிராணனாக நினச்சிடுறேன், அப்புறம் நான் என்ன மனசாக நினைக்கிறேன், நான் என்ன புத்தியாக நினைக்கிறேன், நான் என்னை ஆனந்தத்தை அனுபவிப்பவனாக நினைக்கின்றேன். 5 விதம் நமக்கு நல்லா புரியணும். தேகமாக நினைக்கும் போது நம்ம தேகாத்ம புத்தி, எனக்கு தேகமே ஆத்மான்னு நினைக்கும் போது தேகாத்ம புத்தி. அடுத்து என்னை பிராணனாக நினைக்கும் போது பிராணாத்ம புத்தி. நான் என்ன மனசோடு நினைக்கும் போது எனக்கு கரணாத்ம புத்தின்னு பேர். அதுக்கு அந்த கரணத்தையே நான் நினச்சிடுறேன், மனசையே நான் நினச்சிடுறேன், அதுக்கு பேர் கரணாத்ம புத்தி. அடுத்து புத்தியோடு சேரும்போது கர்த்தாத்ம புத்தி, நான் இதை பண்ணுனேன், நான் அதை பண்ணுனேன்னு என்ன பண்ணுறோம், அதுக்கு பேர் கர்த்தாத்ம புத்தி. அப்புறம் 5வது ஆனந்தமயன் வரும்போது போக்திராத்ம புத்தி, நான் இதை அனுபவித்தேன், எனக்கு இது, நான் இதை அனுபவித்தேன்னு அதுக்கு பேர் போக்தா நானே அனுபவிப்பது. இப்போ இந்த ஆத்மா இது 5க்கும் வேறானதாக இருக்கின்றது. நான் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அனுபவத்தை பார்த்தவனுக்கு அந்த அனுபவத்துக்கு வேறானவனாக நான் இருக்கின்றேன். இந்த 5க்கும் வேறானவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்ன உடனே அடுத்து இன்னொரு இப்போ இது 5ம் நான் இல்லை அப்படின்னா நான் யார் அப்படிங்கிறத அடுத்து ஒரு ஆழமான ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதுக்கு வேறான அந்த நான், அந்த நானை சொல்கிறதுக்கு அதனுடைய லட்சணத்தை சொல்லுது. நம்ம அப்படியே என்னத்தை தைத்திரியோபனிஷத்தில் படித்தோமோ அதை அப்படியே சொல்லப்போம். தைத்திரியோபனிஷத்தில் எடுத்தோடனே பிரம்மத்தை சொல்லி 5 கோஷத்தை சொல்லிச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5 கோஷத்தை சொல்லி பிரம்மத்தை சொல்லப்போம். அந்த பிரம்ம லட்சணங்கள் வருது, அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இப்போ இதை பாராயணம் பண்ணிடுவோம். கரணமாமனது புத்தி கருத்தாவாம் அவை ஆன்மாவும் கரமுல 2 கோஷம் சத்துவ குணவிகாரம்
பரமரு துயிலானந்த மயனையும் நான் எண்ணாதே விரவிய தம அஜான விருத்தியின் விகாரமாமி. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.